வந்து பார்த்தீங்கன்னா கண்டென்ட் எப்படி குவாலிட்டி கொடுக்குறது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். நல்ல மொபைலில் வீடியோ எடுத்தா கண்டென்ட் குவாலிட்டியாக இருக்கும் போது இப்போ நீங்கள் தாத்தா சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா நல்ல மொபைலில் வீடியோ எடுக்கணும் இல்லை நல்ல கேமராவில் வீடியோ எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது வந்து கண்டென்ட் குவாலிட்டி கிடையாது. அது வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ குவாலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம வந்து கண்டென்ட் குவாலிட்டியை பார்க்க போகிறோம். கண்டென்ட் குவாலிட்டி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கொண்டு போய் சேர்க்குறது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் எடுக்கிறது வந்து வீடியோ, அதில் வர்றது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வீடியோ குவாலிட்டி. இப்போ வந்து நான் பேசுகிறது உங்ககிட்ட சொல்ல வர்றது பார்த்தீங்கன்னா அதுதான் வந்து கண்டென்ட்டு. அதில் நீங்கள் உங்களுக்குள்ள பெஸ்ட்டாக பண்ணுறீங்களோ அதுதான் வந்து கண்டென்ட் குவாலிட்டி. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். புரிஞ்சுது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நம்ம தருண் ப்ரோ, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம A2D ப்ரோ, அதுக்கப்புறம் நம்ம மதன் ப்ரோ 3 பேர் சேர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. ஒரு பெரிய வீடியோ. அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 hour கிட்ட இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கண்டென்ட்டெல்லாம் பற்றி நிறைய பேசியிருந்தாங்க. அந்த வீடியோ வந்து நீங்கள் பார்க்கவே இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து பாருங்கள். இதில் வந்து நான் அதை பற்றி நிறைய சொல்லியிருக்கேன். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ 1 hour கிட்ட பெருசாக இருந்துச்சு. அதை வந்து நான் ஃபுல்லாக பார்த்து R&D பண்ணி அதை வந்து அதில் இருந்து எனக்கு பிடிச்சது எல்லாத்தையுமே நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். சொல்கிறேன்னு கடைசி வரைக்கும் சொல்ல மாட்டேங்க. கண்டென்ட் ஃபஸ்ட்டு குவாலிட்டியாக கொடுக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுறது வந்து உங்களுக்கு பிடிச்ச கண்டென்ட்டாக இருக்கணும். அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு குக்கிங் தான் பிடிக்கும் அப்படின்னா குக்கிங்கில் தான் கண்டென்ட் போடணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேமரா, ஃபோட்டோகிராஃபி அந்த மாதிரி பிடிச்சின்னா அந்த ஃபோட்டோகிராஃபியை பற்றி போடுங்க. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து நிறைய இதில் இருக்கலாம். இன்ட்ரெஸ்ட் வந்து நிறையா இருக்கும். இன்ட்ரெஸ்ட்டில் இருக்கட்டும், எனக்கு எல்லாமே பிடிச்சா நான் எதோ பண்ணேன். தெரிஞ்சதை பண்ணுங்கள். தெரிஞ்சது அப்படின்னா என்னென்னா இப்போ வந்து ஃபோட்டோகிராஃபியில் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, குக்கிங்லேயும் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஆனால் எனக்கு ஃபோட்டோகிராஃபி நல்லா தெரியும், ஆனால் குக்கிங் அந்தளவுக்கு தெரியாது அப்படின்னா ஃபோட்டோகிராஃபியே பண்ணுங்கள். இப்போ குக்கிங்லேயே இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படிங்கிறதால ரெண்டையும் போட்டு குழப்பிக்கிடாதீங்க. உங்களுக்கு எது நல்லா தெரியுமோ அதை வந்து நீங்கள் பண்ணி போடும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கரெக்டாக அதை பண்ணி கரெக்டாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கும்போது உங்களுக்கு வியூஸும் சப்ஸ்கிரைபும் நிறைய வர வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எது நல்லா தெரியுமோ அதை வந்து ஃபஸ்ட்டு பண்ணுங்கள். இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா குவாலிட்டியாக கொண்டு போய் சேர்க்கறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த கண்டென்ட்டில் வந்து ஃபீலிங்ஸ் ஃபுல்லாக இருக்கணும். அப்போ நான் உட்காந்து அழுதுகிட்டு இருக்கணுமா? நம்ம தாத்தா சொல்கிற மாதிரி அழுகுறது, சிரிக்கிறது அந்த இதெல்லாம் தாண்டி ஃபீலிங்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா குக்கிங் சேனல் வச்சுருக்கேன். அந்த பார்க்குற வியூவர்ஸ் எல்லாருக்குமே எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த குக்கிங் நல்லா இருக்குமா, நல்லா இருக்காதா, இது டேஸ்ட்டாக இருக்கும், இது நல்லா இருக்காது அப்படின்னு ஒரு ஃபீலிங்ஸ் வரணும். இப்போ வந்து அந்த இது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னா நீங்கள் வந்து இன்னொன்று பண்ணலாம். இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ யூடியூப்க்கே வந்துடலாம். யூடியூப்பில் வந்து நிறைய பிரச்சனை இருக்கும். இல்லைன்னா பார்த்தீங்கன்னா கண்டென்ட் பண்ணுறது எப்படின்னு தெரியாமல் இல்லைன்னா நிறைய பேர் இருக்காங்க. அவங்களோட பிரச்சனையை வந்து நீங்கள் வந்து தீர்க்கிற மாதிரி வீடியோ போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வியூஸ் வந்து நிறையா வரும். எப்படின்னா இப்போது நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தம்ப்நெயில் எடிட் பண்ணவே தெரியாது, நிறைய பேருக்கு லோகோவே எடிட் பண்ண தெரியாது. ஆனால் உங்களுக்கு வந்து லோகோ, தம்ப்நெயில் எல்லாமே எடிட் பண்ண தெரியுது, நல்லாவே எடிட் பண்ண தெரியுது. அப்படிங்கிறதால அந்த எடிட்டில் எந்த அளவுக்கு பண்ணணும், எந்த ஆப்பில் பண்ணணும், அந்த மாதிரி நீங்கள் வந்து வீடியோ எடுத்து போடும்போது பார்த்தீங்கன்னா அதுக்கான வியூஸ் வந்து கண்டிப்பாக அதிகமாக போகும். நிறையா வியூஸு, சப்ஸ்கிரைப் எல்லாமே கிடைக்கும். அந்த மாதிரி வீடியோ போடுங்க. இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன். உங்களுக்கு எது நல்லா பிடிச்சிருக்கோ அதில் வந்து அந்த மாதிரி ட்ரை பண்ணி போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வியூஸ் வந்து நிறைய எர்ன் பண்ண வாய்ப்பு இருக்குது. சரி, A2D ப்ரோ என்ன சொன்னாரு? ஒரு ஃப்ரேம் ஒர்க் வச்சிருக்கேன் கண்டென்ட் கிரியேஷனுக்கு, RECன்னு சொல்லிட்டு. ஓகே, அதையும் இப்போ நான் சொல்கிறேன். அது அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு வீடியோ போட போகிறீங்க அப்படின்னா அதை வந்து R&D பண்ணி அது வந்து எந்த நேரத்தில் போடணும், எந்த காலகட்டத்தில் போடணும் அப்படிங்கிறத பார்த்துடணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா போரோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குளிர்காலத்தில் மட்டும்தான் வைப்பாங்க. கூட வந்து மழை காலத்தில் வந்து நல்லா சேல் ஆகும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போகிற வீடியோவும் பார்த்தீங்கன்னா அந்த சுச்சுவேஷனுக்கு ஏத்தாப்புலேயே போட்டுக்கிட்டு போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வீடியோ வந்து ரொம்ப ட்ரெண்டிங்காக வர்றதுக்கும் நிறைய சப்ஸ்கிரைபருக்கும் கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா என்ஜாய்ஃபுல்லாக இருக்கணும். உங்கள் வீடியோ பார்க்குற ஆடியன்ஸுக்கே பார்த்தீங்கன்னா ஜாலியாக இந்த மாதிரியே மூமெண்ட்லேயே கொண்டு போய்கிட்டு இருக்கணும். நல்லா அப்படியே ஃபன்னாக நல்லா அப்படியே அந்த ஜாலியான மூமெண்ட்லேயே கொண்டு போய்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ட்ரெண்டிங் ஆகிறதுக்கு 100% வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வீடியோவில் வந்து காமெடி வந்து அதிகமாக ஆட் பண்ணணும். அப்பப்போ ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா காமெடி வந்து ஆட் பண்ணி வைக்கணும். இல்லை அப்படின்னா அந்த காமெடி சீன் அந்த மாதிரி இதெல்லாம் ஆட் பண்ணி அப்படியே கொண்டு போனீங்க, ஜாலியாக கொண்டு போனீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். ஓகே, இப்போ வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டென்ட் குவாலிட்டிக்கும் வீடியோ குவாலிட்டிக்கும் டிஃப்ரெண்ட் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். வீடியோ குவாலிட்டியில் வந்து என்னெல்லாம் ஆட் ஆகும், என்னெல்லாம் இருக்குது, வீடியோ குவாலிட்டியில் என்ன இருக்குது அப்படிங்கிறத வந்து அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து யூடியூபுக்கு தேவையான வீடியோ எடிட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தம்ப்நெயில் எடிட்டு, அதுக்கப்புறம் வீடியோ வந்து எந்த அளவுக்கு நீங்கள் போடலாம், எந்த அளவுக்கு எப்படிலாம் போடலாம், யூடியூப்பில் வந்து என்னென்னலாம் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு வந்து இந்த சேனல் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. ஓகே, இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். டாடா.